வெல்கம் டு த அனானமஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பண்ண போகிறது பெல் பெப்பர் ஆம்லெட். இது செய்ய தேவையான பொருட்கள் 3 முட்டை, கேப்சிகம், ஆனியன், கேரட், பிளாக் பெப்பர், சால்ட். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன்னா நீங்களும் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரு கேரட், கேப்சிகம், பேலன்ஸ் இருக்க கேப்சிகம் நீங்கள் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெப்பர் 1/2 டீஸ்பூன், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கேப்சிகம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கேப்சிகம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் வந்து பேனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சுட்டு கேப்சிகமோட சென்டரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸர் கேப்சிகம் நடுவில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓகே, 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல் பேப்பர் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பெல் பேப்பர் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு உள்ள. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.